மனசார சொல்ற யார் வேணாலும் என்ன தப்பா நினைக்கட்டும். நான் எனக்கு எப்போதுமே நான் அப்படித்தான் பேசி பழகுறேன். அதனால முதல்ல தவறுனா கண்டிக்கணும். முதல்ல பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுப்பா, இப்படி சொல்லி 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 குற்றம் கூடிக்கிட்டே இருக்க தவிர குறையல. இங்க இருக்க உளவியல் ரீதியா என்ன சிக்கல் தெரியுமில்ல? ஏன் அந்த மாதிரி பேசுற, யாரு பேசலன்னு கேட்குறேன். அடுத்த வார்த்தை, ஏன்டா அந்த மாதிரி போற, எவன் போகலன்னு கேட்குறேன். ஏப்பா இந்த மாதிரி பண்ற, யாரு பண்ணல, இப்படியே சொல்லி 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 நம்ம சமூகம் குற்ற சமூகமாக மாறி நிற்கிது. ஒருத்தர் 2 பேரும் பேசிக்கி நிற்கிறாங்க. பேசிக்கி நின்னா திடீர்னு பேசிக்கி நின்னவரை எழுத்தா நின்னவரை அடிச்சு விட்டாரு. அடிச்சோன்னு அவன் பதறிப்போ, ஏன்டா அடிச்சா, எதுக்குடா படிக்கிறான்னு, நீ என்னை திட்டினி எல்லாம் அதுக்கு தான் அடிச்சேன்னு. நான் எங்கடா திட்டினேன், நீனும் நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தா உன்னை திட்டலை. இப்போ திட்டலை, 6 மாதத்துக்கு முன்னால நீ என்னை திட்டின, அதுக்கு தான் இப்போ அடிக்கிறேன். விளங்காதவளே, அட படுவாய்ப்பில் 6 மாதத்துக்கு முன்னால் திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு. ஆமாம், 6 மாதத்துக்கு முன்னால் நான் என்ன சொல்லி திட்டினேன்னு கேட்டார் அவர். அதுக்கு அவன் சொன்ன 6 மாதத்துக்கு முன்னால் என்ன தேவாங்கன்னு சொன்னியல்ல, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு நாளாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கு என்ன பண்ணுற, நேற்று தான் நான் தேவாங்க நேரில் பார்த்தேன். தேவாங்க பார்த்தோன்னே உனக்கு புத்தி வந்துச்சுல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு நல்ல வாய்ப்பு வருது இல்லை, திரும்ப திரும்ப பட்டும் திருந்தாத. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். நான் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எத்தனை சொல்லலாம், அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கு.